1936ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டின் பெர்லின் நகரில் நடந்த ஒலிம்பிக்கில் ஜப்பானைச் சேர்ந்த ஷூகோய் நிஷோடா மற்றும் ஷூஓ எனும் இரு போல்வால்ட் வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் அமெரிக்காவைச் சேர்ந்த மியாட்டோஸ் தங்கப்பதக்கம் வென்றார். இரண்டாவது இடத்துக்கான போட்டியில் ஜப்பானின் இரு வீரர்களும் ஒரே உயரம் தாண்டி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார்கள். போட்டி டையில் முடிந்ததாலும் இருவரும் ஒரே நாட்டைச் சேர்ந்தவர்கள்தான் என்பதாலும் நிஷோடாவுக்கு வெள்ளிப்பதக்கமும் ஷூஓவுக்கு வெண்கலப் பதக்கமும் தரப்பட்டது. இருவரும் தங்களது சொந்த ஊருக்கு சென்றனர். உண்மையிலேயே வெள்ளிப்பதக்கத்தை பெற யார் தகுதியானவர்கள் என்பதை அறிய விரும்பினார்கள் அந்நாட்டைச் சேர்ந்தவர்கள். இதற்காக இவர்கள் இருவருக்கும் உள்ளூரிலேயே போட்டி நடத்தப்பட்டது. என்ன ஆச்சரியம்! இந்த போட்டியிலும் அந்த இருவரும் ஒரே உயரம் தாண்டி மீண்டும் ஆச்சரியப்படுத்தினார்கள். வேறு வழி இல்லாததால் இருவருடைய ஒலிம்பிக் பதக்கங்களை நகைக்கடையில் கொடுத்து ஒரே பதக்கத்தில் பாதி வெள்ளி பாதி வெண்கலம் வரும்படி தயார் செய்தனர். ஷூகோய் நிஷோடாவும் ஷூஓவும் பாதி வெள்ளி பாதி வெண்கலம் கொண்ட பதக்கங்களையே வைத்துக் கொண்டனர். ஜப்பான்காரன் தான்.